கானாவில் திருமணம் நடைபெற்றது. இப்படித்தான் யோவான் நற்செய்தி நிகழ்ச்சி தொடங்குகிறார். அதற்கு அடுத்த 2 வாக்கியங்களை நான் பார்க்க என்று சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது என்று சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியத்திலே இயேசுவை போல, இயேசுவின் சீடர்களை போல இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்று யோவான் குறிப்பிடவில்லை. இயேசுவின் தாய் அங்கே இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். எங்கே மனிதர்களுக்கு தேவை இருக்கிறதோ, எங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறதோ, எங்கே ஒரு துயரம் துன்பம் இருக்கிறதோ, அங்கே அழைக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த தாய் தானாகவே அங்கே வந்து இருப்பார் என்பது இந்த நிகழ்ச்சி நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கு. அன்புக்குரியவர்களே, அதைத்தான் இந்த காதலிப்பை காட்சியும் நமக்கு சொல்லுகிறது. சிறியவர் என்று கருதப்பட்ட இவான் தியேகோவை, துன்புற்று கிடந்த இவான் பெர்தினாந்துவை தேடி வந்த அதே அன்னை இன்று நம்மையும் தேடி வருகிறார். இந்த உலகத்தின் கண்களுக்கு நாம் சிறியவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நாம் சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். என்னிடம் பெரிய பட்டம் இல்லை, பதவி இல்லை, நான் இந்த உலகத்தால் புகழப்படவில்லை, நான் ஊர் பெயர் தெரியாத ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அங்கலாய்ப்பு நம்மிடம் இருக்கலாம். நாம் சாதாரணமான சிறியவர்களாக இருக்கின்ற நேரத்தில் நம் தாய், நம் நம்மை தேடி வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இந்த நாள் நம்மை அழைக்கிறது. இரண்டாவதாக, எப்படி சிறியவர்களை துன்புறுவர்களை தேடி சென்றாலும் அதே போல இன்று நம்முடைய தேடலும் இந்த சிறியவர்கள் மீதும் இந்த துன்புறுவர்கள் மீதும் இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் இந்த காட்சி தருவதை நாம் பார்க்கலாம். மத்திய நற்செய்தி 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இறுதி தீர்ப்பை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்லுவார். இறுதி தீர்ப்பு எப்படி நடக்கும், எப்படிப்பட்டவர்களை அவர் விண்ணகத்தில் சேர்ப்பார் என்று சொல்லும்போது என்ன சொல்லுவார்? பசியாய் இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்தவர்கள், தாகமாய் இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தவர்கள், ஆடையின்றி இருந்தவர்களுக்கு ஆடை கொடுத்தவர்கள், நோயிற்று இருப்பவர்களை கவனித்துக் கொண்டவர்கள் என்று யாரெல்லாம் துன்புற்றார்களோ, அவர்களை எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தேடி சென்றார்களோ அவர்களுக்கு தான் விண்ணக வீடு என்பதை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார். இன்று நம்முடைய தாயின் பிள்ளைகள் என்று நாம் உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் இந்த தாயை போல சிறியவர்களையும் துன்புறுகிறவர்களையும் தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். விண்ணக வீட்டை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்தால் ஆண்டவர் இயேசுவை போல சிறியவர்களையும் துன்புறுகிறவர்களையும் தேடி செல்ல வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தாய்க்கு திருவிழா கொண்டாடுகிற இந்த தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லுகிற உரிமை, தகுதி நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று திருக்கல்யாண தாயினுடைய பரிந்துரையும் காதலுக்கு அன்னையுடைய பரிந்துரையும் கேட்டு தொடர்கின்ற இந்த நற்கருணை வழிபாட்டில் பக்தியோடு மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கல்யாண தாயவள் கனிவோடு காப்பவள். மக்களை ஆலயத்தில் உள்ள அவர்கள் பாவசங்கத்திலும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாவசங்கத்திலும் செய்ய விருப்பப்படக்கூடியவர்கள் உள்ளே சென்று பாவசங்கத்திலும் செய்யலாம். அது மட்டுமல்ல, இந்த வழிபாடு முடிந்த பிறகும் ஒரு அரை மணி நேரம் உள்ளே பாவசங்கத்திலும் தந்தையரும் கேட்பார்கள். விருப்பப்படக்கூடியவர்கள் இன்னும் நல்ல வாய்ப்பினை